அனைவருக்கும் வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிளாக் ஃப்ளாஷ் கேமிங் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிம்போ எண்டுனா இதான் கடைசி பாட்டு. இதுக்கப்புறம் லிம்போவில் ஒன்றும் முடிக்கிறதுக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மக்களே, கேம் பிளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் என்ன பண்ணோன்னா உங்களுக்கு காமிக்கல, இந்த வாட்டி காமிக்கிற மாதிரிங்க. ஏறிட்டேனா, ஏறிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணிவிட்டு இப்போ லிவர் அழுத்தி விட்டா வேஸ்ட்டு. அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரும்போது லிவர் அழுத்தணும், கரெக்டாக இருக்கும். அழுத்துறா, மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக தான் பண்ணணும். பொறுமை வேணுங்க அந்த கேமுக்கு. பொறுமை இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஏறி டக்குன்னு விரியணும். இவரை கரெக்டாக பிடிச்சிக்கிறேன், வந்தவனே இழுத்துட்றேன். தல் அவ்வளோதான், நாடி ஏறிக்கிறேன். டக்குன்னு ஜம்ப் அடித்தா லிவர் ஆன் பண்ணும். ஐயோ, அவசரப்பட்டேன். இப்படி இது லாஸ்ட்டு இந்த வச்சு சேர்த்தேன். இந்த இதே போல் தான் கீழே இருக்கிற காட்டு தள்ளு வர மறந்துறான். இதுவே இவ்வளோ நேரம் ஆகிடும் போலையே, விடக்கூடாது. இது வேஸ்ட்டு பண்ணுறது. இந்த கார்ட்டை பின்னாடி வலிச்சிட்டு வந்துட்டு வலி கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அது லிவரை அழுத்திட்ட உடனே கீழே வர மாதிரி பார்த்துக்கணும். மிஸ் மாதிரி ரீட் பண்ணுவோம். ஏறி குதி. இப்போ லிவரை பிடிச்சிக்கலாம். அது இப்போ அங்கே போயிட்டு இங்கே வருதில்ல, அங்கே கரெக்டாக இருக்கும். ஓகே, கரெக்டாக போயிடலான்னு நினைக்கிறேன். போயிடலாம். லிவரை பிடிச்சி அழுத்தி விட்ட உடனே நம்ம கீழே தான் விடுவணும். சூப்பர். கேட் ஓப்பன் ஆகுதா? என்னடா இருட்டா இருக்கு. சூப்பர். இருட்டை நம்ம மறைய வச்சிட்டானுங்க. மீனில் ஏறணுமா, அது காட்டிலே போகணும். மீனில் ஏறிடுவோம். ஓடு. ஏய், சா வருது. சா வருது. என்ன பண்ணுறது? ஓ மை காட். நல்லா கரெக்டாக இந்த காட்டு நம்ம முன்னாடி போகணும். அப்போ நம்ம கரெக்டாக கிட்ட வரும்போது ஜம்ப் பண்ணலாம். அவள் தான் கரெக்டாக குச்சிட்டேன். அப்பா, ஏன்னா சா முன்னாடியே குச்சிட்டேன்னா சா மேலேயே குச்சிட்றேன். ஸோ சா கிட்ட வந்து குச்சினா கரெக்டாக இருக்குது இல்லை, இதான் பார்த்தேன். இப்படி மேலே இருப்பிடலாம், முடிஞ்சிச்சு. எப்படா சுத்தேன்? கரண்ட் அது இருக்குல்ல, எப்படா அதிகம் வந்து கரண்ட்டு? ஏய், கீழே பட்டன் எதுவும் இருக்குது. ஆமாம், பட்டன். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஆமாம், பட்டன் இருக்குது. அப்போது நம்ம நல்லா பின்னாடி தள்ளிட்டு வர ஸ்பீடுக்கு. ஏய், அப்போ கூட வேகமாக வந்து இடிச்சிடும்னு நினைக்கிறேன். இந்த வெயிட் ஒரு நிமிஷம் இருங்க. டக்குன்னு போவோம். அப்பா, தப்பிச்சண்டா சாமி. இது நான் லிவராக இருக்குது. இதுக்குள்ள ஒன்றுமே தெரியல. வழி இந்த பக்கம் வலிக்கணுமா? ஓகே. ஹோல்டே டிலீட் ஆகுது மறுபடியும். உலகமே சுற்றி. ஏய், ஓடணுமா? ஓடணும். இது மாதிரி ஏற முடியல. என்ன பண்ணுறது இப்போ? நிற்கணும். ஏணி இருக்குது. இந்த லைட்டு ஸ்விங் ஆகிற கேப் வந்து நம்ம கரெக்டாக போகணும், இல்லை வந்து மிஸ் பண்ணுறோம். கீழே எதனா இருக்கோ? நம்ம கீழே கரண்ட்டு. ஐயோ, கரண்ட்டில் குத்தி செத்துட்டேனே. டக்குனு அந்த பக்கம் தெரில, கவனிக்கல. மறுபடியும் இழுத்து விட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாறாங்கல்ல, அது நம்ம தப்பித்தவரை ஏணி பிடிக்காம நானே வந்துட்டேன். கரெக்டாக போவோம். ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. ஏணி வந்தாது. ஏணி நம்ம கரெக்டாக இங்கே தான் நிற்கணும். கரெக்டாக கீழே ஒரு மாதிரி இருக்கும். நம்ம புஷ்டாங்கப்பா. இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே தெரியல எனக்கு. வெயிட், நல்லா ஸ்விங்காகும். ஏன் அந்த பக்கம் மேலே ஏறான், பிடிக்கிறான். ஐயோ, மிஸ் பண்ணிட்டானே. அந்த பக்கம் ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை நான் கவனிக்கல. இப்போ தான் பார்த்தேன். அப்படி இது விட்டாச்சா? ஏறுடா மேலே. ஓடு இங்கே நின்றுலாம். நம்மளே
இது ஏற்றி விடும் கரெக்டாக. ஏற்றி விட்டதுக்கப்புறமா போகும். இந்த உலகம் எவ்வளோ சுத்தம் தெரியலையே. முடிச்சிட்டானா விட்டுட்டானே. ஏற மாட்டான் ஏற மாட்டான். நான் என் சாவறது கன்ஃபார்ம் தான். வந்துட்டேன், நல்லா ஹைட்டாக ஜம்ப் பண்ணிட்டேன், ஏனியை பிடிச்சிட்டேன். இந்த இடத்துல இருக்க ஒரு நிமிஷம் எங்கே என்ன ஆகுது பார்க்கணும். இங்கேயும் நின்றுக்கிறேன். ஸ்லோப்பா அது வந்து இருக்கு பாருங்க, ஏரியா பிடிச்சிட்டா பாருங்க சூப்பராக. ஓகே மேலே இருக்கும். டப்பா அது வருது. வலி டெக்னாலஜி. டப்பா வலிச்சு கீழே போடுறோம். கீழே இருக்க எலக்ட்ரிசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஆஃப் பண்ணணுமா இருக்கும். ஆஃப் பண்ண மாட்டான். இது ஒரு இன்சுலேஷனாக பயன்படுத்திக்கலாம். கழிவுக்கண்ணா அவ்வளோதான். ஈஸி வந்துட்டா சாமி. அதை விடாப்பா போடுறா லிம்போ. இது நான் புது ஐட்டம் மேலே இருக்காங்க. ஓமே என்னது சுடுது கன்னு. புது ஐட்டம் கண்ணாடா. இது என்ன ஏரியானே தெரியல. காட்டுக்குள்ளே வந்தான், அப்புறம் ஏதோ ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தான், அப்புறம் இது ஹோட்டல்னு சொல்லிட்டு ஹோட்டல் மேலாம் ஓடனா. இப்போ எங்கே இருக்க ஆர்மி பேஸ் என்ன வந்துட்டானா? ஐயோ என்னடா பண்ணுவீங்க? அப்போ இருங்க ஒரு நிமிஷம். கீழே இருக்கவன் இப்படி இருந்தாலும் நம்ம நின்ன உடனே சொல்லல, நின்று கொஞ்ச நேரம் வந்து சுற்றி வெயிட் ஒரே நிமிஷம். நான் பண்ணுறது மட்டும் கரெக்டாக பார்த்தேன். அவ்வளோதான். மேலே இருக்கவன் ரொட்டேஷன் ஆகிறா. நான் கூலியில் விழுந்துட்டேன். ஜம்ப் பண்ணணும், கீழே விழுந்துட்டேன். ஓகே எனக்கு மறுபடியும் அதே ட்ரை பண்ணுறேன். என்ன சொல்ல வந்தேன்னா, ஐயோ சுடுவானே கீழே இருக்கவன். சுட்டு முடிக்கிட்டேன். மேலே இருக்கவனை இப்படி கூப்பிட்டு வந்துடலாம். கூப்பிட்டு வந்துட்டு ஐயோ ஏய் ஜம்ப் பண்ணுறாங்க. இப்போ வெளியே தராரு. முதல்ல இங்கே ஜம்ப் பண்ணிக்கலாம். அப்புறம் இவங்க கூப்பிட்டுக்கலாம். இப்படி கூப்பிட்டு இவன் கரெக்டாக நான் பொறுமையாக இருக்கணும். எனக்கு ஒரு விஷயம் இருங்க. எனக்கு தெரிஞ்ச நம்ம சுட்டுதோ டப்புன்னு வரும்போது இங்கே இருக்கு. அவனை சுடு அவனே சுடு. புகை வருது பார்த்தீங்களா? நினச்ச மாதிரியே தான். மேலே கீழே இவனை காலி பண்ணிட்டா கூட நம்ம இந்த பக்கம் கிராஸ் பண்ணிடலாம். மேலே இருக்கான் பார்த்தீங்களா ஒரு தற்கூரி. அவன் பாருங்க, அவள் தான் நாங்கள் நினச்சி அவன் சுற்றி சொல்கிறேன். அந்த கண்ணியை போட்டு சொல்லிட்டாங்க கடைசியா. ஓடா தற்கூரி. திரும்பியும் போகிற வழியே போயிட்டா அவ்வளோ வேஸ்ட்டு. திரும்பி சுட்டு அந்த பக்கம் தான் போவான். எங்கள் ஸ்டடி சொன்னல. ஓகே இது ஃபுல்லாக பசில் தான். மேலே ஏறுடா. மேலே ஏற முடியலடா. டப்பா மேலே எத்தனுமே. டப்பா மேலே என்ன பண்ணுறது? அந்த பக்கம் பார்த்துட்டு வரேன். 2 டப்பா வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. ஓகே ஆன்டி கிராவிடேஷனல் பவரா? டைமிங் வேறு ஓடுது. சேர்த்துட்டேன். ஆன்டி கிராவிடேஷன் பவர் இருக்குன்னா ஒரு டப்பா மேலே ஏறிடுது. மேலே ஏறிட்டு மேலே நின்னாதுன்னா மேலே நின்னா கூட ஆஃப் ஆகுதேப்பா. நாளைக்கு ஆகலை. ஒரே டப்பா கீழே வருது. 2 டப்பா மேலே ஏறுது. இப்போது 2 டப்பா மேலே நம்ம ஹைட் ஏற்றணும்ல. இங்கே இப்படி ஏறணும். டக்குன்னு ஐயோ சுற்றிட்டு இருக்கோம்டாப்பா. கரெக்டாக இது நிற்க வைக்கிறேன். நிற்க வச்சாலும் இல்லையே, வாய்ப்பு இல்லையே. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த ஒரு டப்பாவை நான் ஸ்லோப்பில் ஏற்றிடுறேன். ஸ்லோப்பில் ஏற்றிட்டு இந்த ஸ்லோப்பாக இருக்குல்ல, இது வரத்துக்குள்ளே வெயிட் பண்ணுங்க. டக்குன்னு வரணும். டப்பா கீழே வந்துச்சா? இந்த டப்பா யூஸ் பண்ணி மேலே ஏறிட்டு அது டப்பா வந்து அழுத்திடுவேன். இப்போது வாடா டக்குன்னு வா. வரல அப்பா வந்துச்சுடா. அதுக்கு முன்னாடி நிற்கலாம். கரெக்டாக டமான்னு கீழே வரும். செத்து தர மாட்டல அப்பா. மேலே ஏறி போவோமா? ஈஸி தான். போயினே இருக்கலாம். மேபி இதுவே என் பாட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மேலே ஏன் நீ போ கீழே போதே மறுபடியும் கீழேயா? இது வேற என்ன வழியா? இது இல்லையே, வந்த வழி தானே இது.
இப்போ என்னடா பண்ணும்? ஒரே நிமிஷம் இருங்க. டப்பா திரும்பியும் இந்த ஆன்டி கிராவிடேஷன் பவர் வச்சு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். திரும்பி தள்ளிக்கலாம். ஒருவேளை அந்த டப்பா ஏற்றி திரும்ப மேலே ஏறின மாதிரி இருக்குமோ? ஒரே நிமிஷம் இருங்க. டக்குன்னு போகிறேன். நாளைக்கு டக்குன்னு ஏறி டக் 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 டக். ஆமாம். ஏய் அங்கே மேலே வழி ஓப்பன் டக்குன்னு போகணும். டக்குன்னு இது வெளி மேலே போயிடுச்சு. கீழே வரும்ல வச்சுடா. இப்போ திரும்பி நம்ம என்ன பண்ணோம்னா இது இவ்வளோ கீழே இருக்கக்கூடாது. என்னன்னா எல்லாமே பறக்குதுன்னா நானும் வந்து கரெக்டாக வந்து நிற்கணும். திரும்ப அதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவோம். திரும்ப வெளி வலிச்சுட்டு திரும்ப ஆன் பண்ணுறாரா நானே ஆன் பண்ணுறேன். நீங்கள் ஆஃப் ஆகட்டும். ஆஃப் ஆன உடனே டக்குன்னு போயிட்டு திரும்பியும் அந்த டப்பா மேலே ஏறி போகணும். அது கூடவே சேர்ந்து பறந்து போயிடலாம். ஐயோ வேலைக்காகுது. ஒரு செகண்ட் மிஸ் பண்ணாலும் டைமிங் மிஸ் ஆகிடும். ஏறுறா மேலே ஏறான். டக்குன்னு ஏறான். டைம் இருக்குது. அப்பாடா ஏற்றண்டா. அவள் தான்டா கீழே ஊந்துருப்பேன். இப்படி ஜஸ்ட் மிஸ்ஸாக வந்துட்டேன். அப்பாடா அடுத்து என்ன வச்சுருக்கேன்? பக்குன்னு இருக்குது எனக்கு ஒரு செகண்டும். லெஃப்ட்டு தானே போய் நேரலாம். ஏறி இப்போ ஏறினா கூட ஆன் பண்ணி நேரலாம். ஏறி பேர் ஓகே. நாலு பெட்டி வச்சுருக்கானுங்க. சும்மா வச்சுருக்க மாட்டானுங்க. நம்ம பார்த்து வரேன் முதல்ல. இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் கன்று இருக்குது. ஸோ இந்த கன்னை வந்து இந்த பொட்டியை வந்து ஷீல்டாக யூஸ் பண்ணி நம்ம இந்த பக்கம் போகணும். இப்போ மேலே இருக்க பொட்டி இப்படி கீழே இருக்கிறது. வெயிட் செகண்ட் ஆன் பண்ணுற லிஸ்ட்டை மேலே தூர லிஸ்ட்டை மேலே ஒரு கண்ணுக்கு பார்த்தீங்களா? அப்படி இப்போ கரெக்டாக இருக்கும். நினச்சதே தான். நான் எப்போ ஆன் பண்ணாத இது ஆன் ஆயிடுச்சு. ஓகே ஏறி மேலே ஏறு. யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. ஏய் என்னப்பா அவனுக்கு இவ்வளோலாங்க? அவனுக்கு தெரியால் தான் அவன் இது புது ஐட்டமாக இருக்குது. டப்பா சும்மாலாம் இது தூண்டுற மாதிரி வச்சுருக்க மாட்டானுங்க. எதுக்கோ வச்சுருக்கானுங்க. இப்படியே வச்சுக்கிறேன். இப்போ கீழே இருக்கணுமே இப்படி இதுக்கு ஏறி போனான்ல. அங்கே வருது இல்லை. ஏய் சாரி புடி தல் அதெல்லாம் அப்படியே ஏறி அப்படியே போயிடணும். ரைட்டா? ரைட் இல்லை தப்பு. எப்படி இருந்தாலும் இன்னொரு டப்பாவோ இல்லை வந்து எதனா வந்து ஏறதுக்கு தேவைங்க. நான் கன்னுக்கு மேலே ஏரியா பார்த்தேன். கன்னுக்கு மேலே இருக்க ஏரியான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. அதுவே பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. அதை பண்ணணுன்னா எப்படியும் அந்த டப்பா அந்த கன்று சுருமே. ஒரே நிமிஷம் இருங்க. இந்த பொட்டியை நான் மேலே எடுத்துன்னு போகிறேன். முதல்ல மேலே எடுத்துன்னு போயிட்டு பண்ணி காட்டுறேன் என்ன பண்ண பாருங்க. எப்படி இருந்தாலும் டப்பா என்ன சுடும். ஆமாம் தானே? அதனால் என்னென்ன பண்ணிக்கிறேன், டப்பாவை இங்கே வச்சுக்கலாமா? கரெக்டாக அந்த கன்று கீழே ஒரு கன்று பார்த்தீங்களா? அதுக்கிட்ட மாட்டக்கூடாது. ஏனி இறங்கணும் எனக்கு கீழே கன்று மாட்டுவோம். செத்துருவோம். ஆஃப் பண்ணிக்கலாமா? அவ்வளோதான். டப்பா கீழே வந்து வஞ்சிச்சா என்ன? எப்படிலாம் சொல்கிறதுங்கடா. நாளை இருக்க சுடுவான் அப்படின்னு. இங்கே தான் டப்பா இருக்கான். நீ வச்சுட்டு போட்டா பாய். நான் என்ன பண்ண போகிறேன்னு காட்டுறேன். இருங்க ஒரு நிமிஷம். கரெக்டாக எட்ஜுக்கு தெரியலாமா? இதை சொன்ன பார்த்தீங்களா கன்னுக்கு மேலே ஏரியா போச்சுன்னு. அந்த ஏரியா நான் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. இந்த பக்கம் என்ன இருக்க போதும் பார்த்தேன். அந்த பக்கம் ஒரு டப்பா இருக்குது. கரெக்டாக இருக்குமா? ஐயோ ஊந்துரு போதுரா அப்படியாடா. ஓகே 4 டக்குன்னு ஏறணும். ஏய் இப்போ ஏன்டா இறங்கின? மேலே ஏறியாச்சுராப்பா. என் கெஸ்ட்லாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. டப்பா எங்கடா? டப்பா இருந்தால் எப்போ நான் எந்த பக்கம் கூட்டு வருது தெரியல. இருங்க அந்த ஒரு பட்டன் இருக்காது எங்கே, அது எதுக்குன்னு பார்ப்போம். டப்பா வந்துச்சு. மேரி கூட போக முடியாதுடா. மேலே தான் போகுது. வந்துச்சு. அவ்வளவே தான். அம்மாடா தூக்கு. ஒன்றும் இல்லை, அது மேலே பட்டாலே வந்து அவளை நீங்கள் இங்கே வேலை முடிச்சு. இப்போது
நெக்ஸ்ட் என்ன வேலைனா இவனை இருக்கான் பார்த்தீங்களா, இவனை அங்கே வச்சுட்டு போகணும். செத்துற போகிறேன், செத்துட்டேன். அப்பா சாப்பிடுடாப்பா. அது அழுத்தவே இல்லையாடா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக போகுது. இப்படியோ போகுது. தம்பி வட்டா நீங்கள் தம்பி பாய். இவங்கிட்ட மாட்டவே கூடாதுங்க. யோ சுருவா பாருங்க போட்டு. இந்த 2 டப்பா தேவைப்படுது. முதல்ல இந்த டப்பாவை வந்து நான் கரெக்டாக எங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன்னா, வெயிட் பண்ணுங்க, வெஜ்ஜு வரணும். இல்லை முதல்ல 2 டப்பா எடுத்து வந்துடுறேன், அப்புறம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அது உள்ளே போயிட்டு வெளியே வருது. ஸோ அதனால் பொறுமையாக யோசிச்சியோ தான் ஆடணும். இந்த இடத்துலாம் கொஞ்சம் அவசரப்பட்டாலும் காலி தான். டப்பா மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா, எப்படி அங்கேருந்து இப்போ இங்கே வந்தது? ஒருவேளை அங்கே மேடி ஏறி இங்கே ஏறி இப்படி வந்துருக்குமோ? அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது. சரி ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க. 2 டப்பா ஒன்றா ஆயிடுச்சு. இப்படி பிடிக்கிட்டு பிடிச்சி என்ன பண்ணலான்னா, ஒரு டப்பாவை இங்கே செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா அங்கே மேலே இருக்க மேடும் கரெக்டாக இருக்கும். ஒரு நிமிஷம். இந்த டப்பா இங்கே செட் பண்ணிக்கலாமா? இங்கே செட் பண்ணிக்கலாமா? கரெக்டாக ஃபுல் எஜ்ஜு இருக்கும். ஏன்னா நம்ம டக்குன்னு டைமிங்கில் பண்ணணும். இது இன்னும் கொஞ்சம் பேர் தரணும். கரெக்டாக இருக்கும். ஓகே வெயிட் பண்ணுங்க, வரட்டும், வெளியே வரட்டும். இப்போ கரெக்டாக இருக்கும். ஏய் டப்பா இங்கே வந்துச்சு. ஐயோ டக்குன்னு தள்ளு. மேலே அவ்வளோதான், அவ்வளவே தான். எப்பா அப்பா, இவன் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் செத்துடுறான். டப்பா மேலே தான் செத்துறான். பக்குன்னு இது பயமாகுது எனக்கு. அதனால தான் வந்துட்டு பொறுமையாருன்றேன். பரவாயில்ல, பட்டன் அழுத்த மாட்டேன். இது அழுத்து என்ன ஆகுது? டம்மி பாவா மேலே ஏறணுமே. இது அழுத்தனா எனக்கு திரும்பி மேலே பறக்கமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஏப்பா நான் இச்சிக்கிறேன். இங்கே ஏறிடா லிம்போ. வெறிய எத்தனை மாதிரி பண்ணுவோம் எல்லாமே. புடி கிளம்பு. அது மேலே ஏறினா தான் நம்மளால வர முடியும். இது மேலே எப்படின்னு போக முடியும்? இப்போ கீழே இருக்கணும். என்னவோ தப்பு பண்ணிருக்கேன். எங்கே தப்பு பண்ணிட்டேன்? வேலை ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ தூக்கி பிடிச்சிக்குது. இப்போ 2மே மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2மே மேலே தான் இருக்குது. ஸோ இது ஆஃப் பண்ணிக்கிறேன். திரும்பி இதை ஆன் பண்ணிக்கிறேன். திரும்பி ஆன் பண்ணால் அது அங்கே அலாக்கில் இருக்கணும். அது இப்போது கரெக்டாக இருக்குமா? இல்லையே, 2மே மேலே தானே இருக்கு. இப்போ 2மே கீழே வராது என் கெஸ் படி. ஆஃப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் திரும்பியும் அதுக்கு ஆன் பண்ணிட்டு வரலாம். அது இப்போ இது சொல்கிறது இல்லை, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது கீழே இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மேலே இருக்கணும். கடா பசில் வச்சுருக்கீங்க, தலைவலி கொடுக்குற மாதிரி. டே ஒட்டிக்கிச்சு, அவள் தான் 2மே ஒட்டிக்கிச்சா? 2மே தான் ஒட்டிக்கிச்சு. ஏன் கீழே வரல இந்த வாட்டி? கீழே வருமே. ஒரு நிமிஷம் இருங்க. அது கீழே வரத்துக்கு முன்னாடி ப்ரெஸ் பண்ணாதான் நம்ம வந்து லாக் ஆகுது. ஸோ அது மேலே போய் தட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே தட்ட வைக்கணும். அப்போ ஒரு நிமிஷம் இருக்குது, திரும்ப ஆன் பண்ணிக்கிறேன். மேலே போட்டுச்சுன்னா கொஞ்சம் கீழே வரமாட்டேங்குது. அது ஒரு நிமிஷம் கீழே விடக்கூடாது. இது மேலே போய் ஒட்டிச்சு கிடக்குது. மேலே விட்டுறது ரொம்ப கேப்பில் இல்லை. டக்குன்னு அழுத்திட்டு ரொம்ப கொஞ்சம் கேப் விட்டாலும் முடிஞ்சிச்சு சொல்லி. ஒரே நிமிஷம் இருக்கு. திரும்ப ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சா? ஆஃப் பண்ண உடனே திரும்பியும் போயிட்டு மேலே டச் ஆகவே விடக்கூடாது. கரெக்டாக இருக்குமா இப்போது? ஆனால் இப்போ கூட கரெக்டாக தான்டா, இப்போ கூட தப்பாக தான்டா இருக்குது. இந்த இடத்துல என்ன தான் பண்ணோம்? அப்போ வேறு என்ன வழி இருக்குதா? இது கீ போட்டு சொல்லணுமா? கரெக்டாக கீழே இருக்கணும், அது கரெக்டாக மேலே இருக்கணும். என்ன பண்ணுறது? ஒரே நிமிஷம் இருங்க, திரும்ப அதே பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இப்போ வச்சு ஒட்டிக்கிச்சா இல்லை கரெக்டாக இருக்காடா? ஒட்டிக்கிச்சு போயிட்டு வெளியே ஏற்றுற மாதிரி. திரும்பி இதை ஆஃப் பண்ணணும், திரும்பி ஆன் பண்ணணும். திரும்பி விட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ண போகிறேன். இதுக்கு நான் திரும்பி இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்க்ராட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஒட்டிக்கிச்சே. இது அதுவே விட்டுருக்குமா?
அதுவும் போய் ஒட்டிக்கிச்சு வெளியே ஏற்றுற மாதிரி. ஓ மை காட், கடவுளே இங்கே என்னடா பண்ணும் இங்கே. அவனுக்கு கால் வலிக்க போட்டா லிம்போக்கு எத்தனை வாட்டர் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறதுன்னு. அவனும் தட்டுறான் தூக்குறான் ஒன்றும் விளங்குன மாதிரி தெரில. கரெக்டாக இருக்குதா இப்போயாச்சு? ஏய் கரெக்டாக இருக்குது, சூப்பர். ஐயோம்மா இச்சினாடா. ஏறா ஏய் எப்படா கரெக்டாக வந்தது? ஆனால் இந்த இடம் ஒன்றும் புரியல எனக்கு. ஃப்ரூட்டில் வந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடம். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக தெரில. இன்னும் மேலே போய் கீழே போவா. எப்படி அந்த பக்கம் போகிறது? பறக்கணுமா? பறப்போமா? வரல ஊற்றி போயிட்டான். ஓகே, ஒரு வண்டி தள்ளுவண்டி ஒன்று வச்சு தள்ளுவண்டி மாதிரி அதில் தான் ஏறி போன மாதிரி இருக்கும். ஆமாம் தானே? ஆமாம் அதே தான். ஏய் போயிடுதுப்பா. ஒரு நிமிஷம் இருங்க, இனிமேல் மேலே கூப்பிடுவோம். இதுக்கும் அந்த காகிள் ஸ்ட்ராட்டஜி தான். கரெக்டாக டைமிங் செகண்ட்ஸ் அவள் தான். திரும்பியும் அவள் தான். இப்போ வந்து ஒரு செகண்ட் அப்படியே நிற்கும். ஏய் போயிடுச்சு. நான் கரெக்டாக தான் பண்ணேன். அது மிட்டுக்கு கொண்டு வரலாம். அது வந்து இடிக்க தேவையில்ல, இதுவே போதும். இதுவே இடிச்சிச்சுரா. கரெக்டாக மிஸ் பண்ணுறேங்க. என்னடா பண்ணாங்க அப்படிங்கோ? ஸோ ரொம்ப வர வேணாம். கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக ஆஃப். திரும்பி ஆஃப். போயிட்டான். வேறு ஏதோ பண்ணு. வேறு என்னதான் பண்ணுவீங்க? கரெக்டாக பிடிக்கணுங்க, அதாங்க மேட்ருங்க. இந்த கயிறை கரெக்டாக பிடிச்சி மேலே வருமா? மேலே வந்துட்டு உடனே இடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. இடித்தா அதுவும் ஒரு நிமிஷம் நினைக்கிறேன். இருங்க. சீக்கிரமா காட்டு. வா. போதும். புடி. இந்த கயிறு தாங்க பிடிக்கணும். மிஸ் பண்ணிட்டேன்டா. சை, என்னதான்டா பண்ணுவீங்க? இந்த இடத்துல அப்படி என்னதான் பண்ணணும்னு தெரியலையே. ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம இடிக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இடிக்க விட்டு பார்த்துக்குவேன். ஒரே நிமிஷம் இருங்க. நல்லா போய் பிடிச்சிக்குவேன். இந்த வாட்டி என் பிளான் மிஸ்ஸே ஆகக்கூடாது. அவ்வளோதான். போடா சீக்கிரம் போடா. நினைக்கிறேன் போயிடுச்சா. ஆஃப் பண்ணுவேன். எஜ்ஜு வரைக்கும் வரும், அவ்வளோதான். போயினே இருக்கும். டக்குன்னு கீழே இருக்கணும். எனக்கு நான் இப்படி செத்துருவேன்னு சொன்னேன். அதோட சாவலை. நீங்கள் நகராது. இல்லை புது ஐட்டம் பாய்ச்சிக்கிறீங்க. ஏய் சாய வேண்டாம் வர வச்சுட்டு கரண்ட் வர பாஸ் ஆகுது. எப்படி? சென்டரில் அப்பா கீழே ஜம்ப் பண்ணும். அப்பா தப்புச்சண்டா. கீழே ரோப் எப்படி பிடிக்கிறது? இன்னும் இந்த இது மாதிரி தான் குதிக்கணுமா? இது மாதிரி தான் குதிச்சே ஆகணும். அப்படி தான் கரெக்டாக இருக்கும். ரோப்பை பிடிச்சிட்டான். சூப்பர்ரா. இன்னும் மாதிரி பேர் எங்கே பார்த்ததே கிடையாது. நீங்கள் ஓடுறா. ஆனால் இவன் எதுக்கு எங்கே உயிரை கொடுத்து போராடி எங்கே போயிட்டுருக்கான்னு அது ஒன்றும் தெரியல. ஒருவேளை நம்ம போன பாட்டில் பார்த்த அந்த கனவு கண்ணியை பக்கம் தான் போயிட்டுருக்கானோ? ஒருவேளை இருக்குமோ? இதுவும் டைமிங் தான்ப்பா இங்கே. என்ன? ஓகே. அந்த பக்கம் இன்னும் ஏற முடியாமல் இருக்கும். ஆமாம் நினச்சதே தான். டக்குன்னு வரணும். கரெக்டாக பட்டன் கிட்டே வரணும். இல்லை கீழே செத்துருவேன். எனக்கு கீழே ஒன்றுமே இல்லை. திரும்பி வரணும். டைம் பார்த்தா செத்துருவேன். வந்துட்டேன். அப்பா கெத்துறான் நான். அவ்வளோதான். திரும்பி டக்குன்னு அந்த செகண்ட்ஸ் டிக் வருதா? பயமாகுது எனக்கு.
ஏய் அப்பா, ஏய் இது என்னடா அது? பட்டன் மேலே பட்டனை வச்சு சாப்பிடுறாங்க. ஆஃப் பண்ணவே இல்லையா அதை? ஆட்டோமேட்டிக்காக வருது, ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஓடுவோம் ஓடுவோம், ஆஃப் பண்ணுவோம். என்னடா பண்ண அப்படிங்க? ஒரே நிமிஷம் இருங்க. புரிஞ்சிச்சு. அது சுடுறதுக்கு ஏற்றுக்கிற 1 செகண்ட் கேப்பும் இது மேலே தூக்கத்துக்கு ஏற்றுக்கிற அந்த 1 செகண்ட் கேப்பும் நமக்கு தேவை. இப்போ கரெக்டாக வெயிட் பண்ணு. அவள் தான் மேலே போய்டும். அவசரம் அவசரம், நான் கரெக்டாக போயிடணும். நினச்சதே தான். மேலே போயிட்டோம். இன்னும் கீழே வரணும். போடக்கூடாது. கரெக்டாக இருக்கு. ஐயோ குடிச்சிடா எண்டிங்கிட்ட வரணும். கட்ட குதிக்கூடாது. ஏய் கரெக்டாக தான் பண்ணுற மாதிரி வீடு தூக்கி விட்டுருதே. கரெக்டாக இருக்குது ஓடுறதுக்கு. நான் ஆஃப் பண்ணிட்டேனே அதை. அவள் தான் ஆஃப் பண்ணிட்டேன். திரும்ப கீழே இருக்குது. ஓகே ஓகே ஓகே, ஸ்டாப் ஆகிறதுக்குள்ள டக்கு போயிடணும். அப்பாடா அப்சண்டா சாமி. கீழே ஏமா இருக்கான்னு போயிடுவோமா? கீழே கன் இருக்கு. அதே போல டாச் பண்ணி போகணும். மூலியம் அவசரம் கிடையாது. அவள் தான் டக்குன்னு ஒன்று செத்துருவேன் நான். இதுதானே? சா இருக்கு. ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. கீழே வந்து பரலோகம் எப்படி இருந்தாலும் பரலோகமே எமலோகமே ஏதோ ஒரு லோகம் இருக்கு. பண்ணுங்க. அவள் தான் மேலே போயிடலாம். அவள் தான் சூப்பர் சூப்பர். போய் நேர்க்கலாமா? போய் நேர். நாலு பட்டன் இருக்கோ? வரலாம். என்னாச்சு? என்னடா ஆச்சு இங்க இப்போ? செத்துட்டானா? தப்பு பண்ணிட்டானா? சோலி முடிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை கேமே முடிஞ்சிச்சா? ஆமாம் கேமே முடிஞ்சிச்சு. சரி ஓகே வாங்க பார்ப்போம். என்ன ட்விஸ்ட் கேட்குறானுங்களா, இல்லை கேம் திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை வேறு ஏதாவது லொக்கேஷனில் திரும்பி இறக்கி விட்டு போகிறாங்களான்னு பார்ப்போமே. எனக்கு தெரிஞ்சு கேம் தான் முடிஞ்சிட்ருக்கோம். காலி ஆகிட்டேனா? இவன் காலியாக இருக்க மாட்டான். இவனை நான் என்ன பண்ணுமா? நீ ஒன்றும் பண்ண முடியல என்னால். ப்ரோ எந்திரிங்க. கண்ணுங்கன்னு திறக்கிறான்ப்பா. உன் புள்ளோட புள்ள மாதிரி கண்ணை திறக்கிறான். சாவலை நீ இன்னும். இந்த லாஸ்ட் கிட்ட எண்டிங்கிட்ட வரும்போது எக்கச்சக்க பசில் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம் முடிக்கிறது. குதிக்கிறான். இஸ் வெல். என்ன மாதிரி ஃபஸ்ட்டு இறக்கி விட்டிங்கன்னா என்ன திரும்பி படக்க தள்ளணும், ஸ்பைடர் சடை பண்ணணும், என்ன வச்சுருப்பீங்களாடி வெளியேற்றுற மாதிரி எல்லாம்? இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இப்போ பார்க்குறான் அவன். அவள் தாங்க கேம் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் கேம் பிளே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் 3 பண்ணி தட்டி விட்ருங்க. லிம்போன்ற ஆசமான இந்த கேம் வந்து நான் மொபைலில் தான் ப்ளே பண்ணேன். இந்த கேம் வந்து உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ப்ளே பாஸ் போட்டு வாங்கிக்கலாம். கேமோட ஆக்சுவல் ரேட் வந்து 450 ருபீஸ் வருது. அது வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். வேஸ்ட்டு உங்கள் இஷ்டம், பர்மனெண்ட்டாக வாங்கிடுது. நீங்கள் 1 மந்த்துக்கு இந்த கேமு 1 மந்த்துக்குள்ள நான் 2 நாளில் முடிச்சிடலாம் அந்த கேமை. சரி ஓகே வரட்டா.